அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியன் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாண்டியன் ரொம்ப கோவத்தோட வானதி வீட்டுக்கு போறாரு. வாசல்ல பார்த்தா வானதியோட அண்ணன் நிக்கவும் வேகமா சட்டையை பிடிச்சு, டேய் என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றதுக்கு நீ யாருடா, எதுக்குடா என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்டதும், டேய் கையறா முதல்ல சட்டையில இருந்து அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் பார்த்தா பாண்டியனுடைய கையை தட்டி விட்டுறாரு. நீ யாருடா முதல்ல, நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக் செட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவேன் உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குதா? இன்னொன்னு உன் குடும்ப தராதாரம் என்ன, என் குடும்ப தராதாரம் என்னடா? உன் குடும்பத்துலலாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியுமாடா? ஊருக்குள்ள பத்தி விசாரிச்சா உன் குடும்பத்தை பத்தி அவ்வளவு மோசமான பேர். இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள என் தங்கச்சியை நான் கட்டி கொடுக்க விட்டுருவேனாடா? அதுவும் ஓ முகரக்கட்டைக்கு என் தங்கச்சி கேக்குதாடா அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் பேசுனதும், டே உன் தங்கச்சி பின்னாடி யாரும் தெரியலடா, உன் தங்கச்சியாதான்டா என் மெக்கானிக் செட்டுக்கு வந்தா, அவளாதான்டா என் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளை எத்தனையோ தடவை என் ஷெட்ல இருந்து தரத்தி விட்டுருக்கேன். உனக்கு இதெல்லாம் தெரியுமாடா? முதல்ல எதா இருந்தாலும் நீ என்கிட்ட இல்லடா பேசியிருக்கணும், எதுக்குடா என் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்டதும், இங்க பாரு உன் குடும்பத்துக்கு சொன்னதான் உனக்கும் சொல்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் தங்கச்சியை விட்டு அவளுக்கு நாங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணி அவளை ஒரு நல்ல குடும்பத்துல நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறோம். இனிமேலு அவ கூட உன்னைய நான் பார்த்தேன்னு வை, அவனை உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் மிரட்டினதும், என்னடா ரொம்ப பேசிக்கிட்டே போற, இங்க பாரு உன் தங்கச்சியை கூப்பிட்டு இப்ப கேட்டு பாரு அவ மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு. நீ எவனை வேணா மாப்பிள்ளையா கூட்டிட்டு வா, ஆனா அவ எவனுக்கும் கழுத்தெல்லாம் நீட்டவே மாட்டா. அவ மனசுல நான் இருக்கேன். அதே மாதிரி இப்ப சொல்றேன், எனக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது அவ கூட தான், அவ கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசினதும், பாத்துலாண்டா இன்னி ஒரே வாரத்துல அவளுக்கு வேற ஒருத்தரோட நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் பாத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்த வானதியோட அண்ணன் ரொம்ப வாய்ஸ் அவடாலா பேசவும், அதையும் பார்க்கலாண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இங்க பார்த்தா சோழன் கேட்கிறாரு, என்னடா இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், அவனே ரொம்ப பேசுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், அவன் இங்க வீட்டுக்கு அப்படிதான்டா 2-3 பேர்த்த கூட்டிட்டு வந்தான், இதை உங்ககிட்ட சொல்ல வேணான் இருந்தோம், அவர் தான் உங்ககிட்ட சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி நீ இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், என்ன பண்றது அவன் அண்ணன் இன்னும் ஒரு வாரத்துல அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறானா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும், என்னது ஒரு வாரத்துல கல்யாணம், இது எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. சரி உன் மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், எனக்கும் அவளை பிடிக்கும் தான், அவளுக்கு என்னைய சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு என் மேல பைத்தியமா இருக்கா. ஒருவேளை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொன்னா தப்பா கூட ஏதாவது முடிவு எடுத்துருவாடா, வேற வழி இல்லை, அவளைதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும், அப்புறம் என்னடா பாண்டி விடு, அந்த பொண்ணு நீ சொல்ற இடத்துக்கு வந்தா மட்டும் போதும், உங்க 2 பேர்த்துக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், அதெல்லாம் சரி நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே சம்மதம் தான், ஆனா அவ எப்படி முதல்ல வீட்டுல இருந்து வருவா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னா அவங்க அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், டேய் அப்படின்னு பார்த்தா நிலாக்கும் எனக்கும் தான் பெரிய பிரச்சனையாச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வரைய போனோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவால என்னடா பண்ண முடிஞ்சுச்சு, இத்தனைக்கும் வானதி அப்பாவோட நிலா அப்பா பத்தி உனக்கு தெரியல, பெரிய கோடீஸ்வரர், இவராது ஆட்டோ ஓட்டுறவர், இவரால ஒன்றும் பண்ண முடியாதுடா, வானதியை பேசாட்டுல கோயிலுக்கு வர சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உனக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும், சரிடா நான் அவகிட்ட அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. பாண்டியன் பார்த்தா வானதிக்கு ஃபோன் பண்றாரு. வானதிக்கு ஃபோன் பண்ணதும் வானதி பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏய் எதுக்கு பழுதுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லி வானதி கேட்டதும், என்ன பண்ணுறது வேற வழி இல்லை, நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்துரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும், என்ன சொல்ற கல்யாணமா, நீ அதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி வானதி கேட்டதும், ஆமாடி வேற வழி இல்லை, உங்க அப்பனும் உங்க அண்ணனும் இப்ப பிரச்சனை பண்றதை பார்த்தா இது வேற மாதிரி போயிரும் போல, இன்னொன்னு வேற எவனுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பாண்டி சொன்னதும், அப்படிலாம் நடந்தா விஷத்தை குடிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்னதும், நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன், சோழன் கிட்டே எல்லாத்தையும் பேசிட்டேன், சோழனும் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசி வீட்டுல எல்லாருக்குமே சம்மதம், நீ நாளை காலையில பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும் வானதிக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. சரி பாண்டி நாளைக்கு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா வானதி போனை வச்சிடறாங்க. அப்பாடா நாளைக்கு எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம், நினைச்சு கூட பார்க்க முடியல, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நமக்கு வேற யாரு கூட கல்யாணம் ஆயிரும்னு நினைச்சோம், கடைசியில பாண்டியை இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வானதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.